இன்றைக்கி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 பூண்டு பல், 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா வதங்கி வந்தது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க இந்த சட்னி. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ சட்னிக்கு தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் நம்ம சட்னி கூட சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதை நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா சுட சுட இட்லி ஊத்தாப்பத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.